சாம்சங்லேருந்து 2020 அப்படிங்கிற சீரீஸில் இருந்து ஃப்ரிட்ஜஸ் லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த ஃப்ரிட்ஜில் அப்படி என்ன விஜயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஃப்ரிட்ஜால் தயிர் தானாலே செய்ய முடியும்னு சொல்லியிருக்காங்க. ஜஸ்ட் பாலை ஊற்றி வச்சிட்டிங்கன்னா போதும், எந்த ஒரு உரையும் இல்லாமல் ஆட்டோமேட்டிக்காக வந்து தயிராக மாறியும் சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்காக வந்து கர்டு மஸ்டரியோ அப்படிங்கிற சீரீஸில் வந்து அந்த ஃப்ரிட்ஜ் வாங்கினீங்கன்னா உங்களால் ஈஸியாக பண்ண முடியும். ஸோ ஜஸ்ட் அதுக்கு ட்ரே இருக்கும், அந்த ட்ரேயில் நீங்கள் ஊற்றி வச்சிட்டிங்கன்னா போதும், பாலை ஆட்டோமேட்டிக்காக அது வந்து தயிராக மாறிடும் சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து ஃபெர்மெண்டேஷன் ப்ராசஸ் மூலமாக வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து தயிராக மாற்றும் சொல்லியிருக்காங்க. கர்டு மஸ்டரியோ இல்லாமல் நார்மலான ஃப்ரிட்ஜோட விலை இந்த சீரீஸில் வந்து 17,990 அப்படிங்கிற விலையில் ஆரம்பிக்குது. ஒருவேளை வந்து நீங்கள் இந்த கர்டு மஸ்டரியோ அப்படிங்கிற சீரீஸை வாங்கினீங்கன்னா 30,999 அப்படிங்கிற விலையில் வந்து இந்த சீரீஸ் ஃப்ரிட்ஜ் வந்து ஆரம்பமாகுது. ட்விட்டர் ஆப்புக்கு வந்து ஒரு புது ஃபீச்சர் கொண்டு வந்திருக்காங்க. அதுபடி பார்க்கும்போது டைரக்ட் மெசேஜில் இனிமேல் எமோஜிஸ் மூலமாக உங்கள் ரியாக்ஷன்ஸை வெளிப்படுத்துகிற மாதிரி ஒரு ஃபீச்சர் கொடுத்துருக்காங்க. இது மூலமாக டைரெக்டாக எமோஜிஸ் மற்றவங்களுக்கு உங்கள் ரியாக்ஷன்ஸாக சென்ட் பண்ண முடியும். ஷாமிலேருந்து Mi A3 ஸ்மார்ட் ஃபோன் கடந்த வருடம் 12,999 அப்படிங்கிற விலையில் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சிருந்தாங்க. இப்போ ₹1000 இது விலை குறைஞ்சி 4GB RAM 64GB வேரியன்ட் 11,999க்கும், அதே 6GB RAM வித் 120GB வேரியன்ட் ₹1000 குறைஞ்சி 14,999க்கும் இப்போ வந்து ஆன்லைனில் கிடைக்குது. ஹுவாவேலேருந்து பேண்ட் 4 அப்படிங்கிற ஸ்மார்ட் பேண்டை இப்போ இந்தியாவில் லான்ச் பண்ணியிருக்காங்க. இது வந்து 1999 அப்படிங்கிற விலையில் வந்து ஆரம்பமாகுது. ஃப்ளிப்கார்ட் வெப்சைட்டில் கிடைக்குது. ஸோ இது வந்து 0.96 இன்ச் டிஸ்பிளே வந்து இதுக்கு கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நமக்கு ப்ளூடூத் 4.2 கனெக்டிவிட்டியோட இயங்குது. ஆண்ட்ராய்ட் 4.4 அல்லது iOS 9.0 டிவைசஸ் கூட இது வந்து இயங்கும். மேலும் வந்து இது பீடோமீட்டர், ஸ்லீப் ட்ராக்கர், 9 ஃபிட்னஸ் மாடல் மாதிரி நிறைய விஷயங்கள் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஹார்ட் ரேட் சென்சர்ஸும் இருக்குது. இது மட்டும் இல்லாமல் இது வாட்டர் மற்றும் டஸ்ட் ரெசிஸ்டன்ஸாக வருது. அதனால் தண்ணி பட்டாலும் இந்த விதமான பிரச்சனையும் இருக்காது. இதில் 91 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. இந்த பேட்டரி மூலமாக 9 நாள் தொடர்ந்து வந்து உங்களுக்கு பேட்டரி லைஃப் கொடுக்கும் சொல்லியிருக்காங்க. சோனியோட வாக்மேனை பற்றி நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ இவ்வளோ நாள் கழிச்சு, ரொம்ப நாள் கழிச்சு மறுபடியும் ஒரு வாக்மேன் சீரிஸ் வந்து கொண்டு வந்திருக்காங்க இந்தியாவில். ஸோ இது NWA105 அப்படிங்கிற சீரிஸில் ஒரு வாக்மேன் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இதில் 3.6 இன்ச் டச் டிஸ்பிளேயோட வருது. இது வந்து முக்கியமான விஷயம் என்ன கேட்டிங்கன்னா, இது ஆண்ட்ராய்ட் 9.0 Pie OSல இது ரன் ஆகுது. அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து 4GB வரையும் ரேம் கொடுத்துருக்காங்க. 16GB இன்டர்னல் ஸ்டோரேஜும் இருக்குது. 120GB வரையும் எக்ஸ்டெண்டபிள் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் நமக்கு வந்து ஹைரஸ் ஆடியோ சப்போர்ட்டும் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது போக வந்து இதில் வந்து HS டிஜிட்டல் ஆம்பிளிஃபையர் அப்படிங்கிற ஃபீச்சர் இருக்குது. ஆனால் சவுண்ட் குவாலிட்டி ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இதில் வைஃபை, ப்ளூடூத், NFC, 3.5 ஆடியோ ஜாக் மாதிரியான சப்போர்ட்டும் இருக்குது. USB Type-C வெளியே போர்ட் பண்ண முடியும், சார்ஜ் பண்ண முடியும்னு சொல்லியிருக்காங்க. 26 மணி நேரம் வரையும் தொடர்ந்து வந்து உங்களுக்கு பேட்டரி லைஃப் தொடர்ந்து பாட்டு கேட்கும் போதும் கிடைக்கும் சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் விலையை பொறுத்தவரையும் 23,990 சொல்லிட்டு ஆன்லைன் மற்றும் ஆஃப்லைன் ஸ்டோர்ஸில் கிடைக்கும் சொல்லி எதிர்பார்க்கப்படுது. ரியல்மிலேருந்து ஒரு புது ஸ்மார்ட் ஃபோன் அறிமுகப்படுத்த போகிறாங்க அப்படிங்கிற நியூஸ் வந்திருக்கு. இது வந்து ஒரு ஆண்ட்ராய்டு பெஞ்ச்மார்க் லீக் ஆயிருக்கு. அதன் வழி பார்க்கும்போது இந்த ஃபோனில் 8GB அல்லது 12GB RAM இருக்கும்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுது. அது மட்டும் இல்லாமல் ஸ்னாப்ட்ராகனோட 865 ப்ராசஸரோட இது வரும் சொல்லியிருக்காங்க, 5G சப்போர்ட்டோட. ஆண்ட்ராய்டு பெஞ்ச்மார்க்கில் இதோட ஸ்கோரை பொறுத்த வரையும் நமக்கு வந்து 5,74,985 அப்படிங்கிற பெரிய ஸ்கோர் வந்து கிடைச்சிருக்கு. ஸோ இது வந்து ஷாமியோட Mi 10 அப்படிங்கிற ஸ்மார்ட் ஃபோனோட கம்பேர் பண்ணி பார்க்கும்போது அது கூட இன்னும் லான்ச் ஆகலை. அதை விட இது அதிகமான ஸ்கோர் எடுத்திருக்கு. ஸோ இது வந்து வர இருக்கிற மொபைல் வேர்ல்ட் காங்கிரஸ் ஈவெண்ட்டில் இந்த ஃபோனை லான்ச் பண்ணுவாங்க சொல்லி எதிர்பார்க்கப்படுது. அது மட்டும் இல்லாமல் இது 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட் உள்ள டிஸ்பிளேயும் இந்த ஃபோனுக்கு இருக்கும் சொல்லி எதிர்பார்க்கப்படுது. ஆண்ட்ராய்டு ஓஎஸ்க்கு வந்து டிஜிட்டல் வெல்பீயிங் அப்படிங்கிற ஃபீச்சர் இருக்குது, நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதை ரொம்ப நேரம் ஸ்மார்ட் ஃபோன் வந்து பயன்படுத்தக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க இந்த ஃபீச்சர் யூஸ் பண்ணி வந்து அவங்களோட லிமிடேஷன்ஸ் பண்ணிக்கிட முடியும். இதில் 3 புது அப்டேட் வந்திருக்கு. என்வலப், ஆக்டிவிட்டி பபிள், ஸ்டாப் வாட்ச் அப்படிங்கிற 3 அப்டேட் வந்திருக்கு. இல்லை என்வலப் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போதைக்கு Google Pixel 3a ஸ்மார்ட் ஃபோனுக்கு மட்டும் இந்த அப்டேட் வருது. குறிப்பிட்ட டைம் மேலே யூஸ் பண்ணிட்டீங்கன்னா பேசிக்காக ஃபோன் மட்டும் தான் பண்ண முடியும். அதுக்கப்புறம் வேறு எந்த ஃபீச்சரும் உங்களுக்கு எனேபிள் ஆகாது. ரெண்டாவது ஃபீச்சர் என்ன கேட்டிங்கன்னா, ஆக்டிவிட்டி பபிள். உங்கள் ஃபோன் வால்பேப்பர் மாதிரி இருக்கும். ஒவ்வொரு டைம் நீங்கள் ஃபோனை அன்லாக் பண்ண பபிள்ஸ் வந்து சேர்ந்துக்கிட்டே போகும். ஒரு சமயத்தில் வந்து அந்த ஃபுல் வால்பேப்பர் வந்து பபிள்ஸ் ஆகிட்டு நீங்கள் அதிகபட்சமான வந்து யூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறத உங்களால் தெரிஞ்சுக்கிட முடியும். மூணாவது ஸ்டாப் வாட்ச். இந்த ஃபீச்சர் என்னன்னு கேட்டிங்கன்னா, உங்கள் ஸ்க்ரீனில் வந்து வால்பேப்பரில் இந்த ஸ்டாப் கிளாக் வந்து ஓடிக்கிட்டே இருக்கும். அதாவது என்ன டைம் கேட்டிங்கன்னா, நீங்கள் ஃபோனை வந்து எவ்வளோ நேரம் வந்து அன்லாக் பண்ணி யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்களோ அந்த டைம் வந்து உங்களுக்கு காட்ட ஆரம்பிக்கும். ஸோ இதை வச்சு நீங்கள் வந்து எவ்வளோ நேரம் வந்து ஃபோனை அதிகமாக யூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறத உங்களால் தெரிஞ்சுக்கிட முடியும். ஷாமிலேருந்து மோஷன் ஆக்டிவேட்டட் லைட் ஒன்று இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த லைட் வந்து மோஷன் ஆக்டிவேட்டட் லைட் 2 அப்படிங்கிற பேர் வச்சிருக்காங்க. ஸோ இது என்னன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் வந்து மூவ் பண்ண ரூம் விட்டு ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு மூவ் பண்ணும்போது அந்த இடத்துல இருட்டாக இருந்துச்சுன்னா அது ஆட்டோமேட்டிக்காக லைட் ஆன் பண்ணுற மாதிரி ஒரு ஃபீச்சர் வச்சிருக்காங்க. ஸோ இது வந்து ஜஸ்ட் வந்து உங்களுக்கு ஃபோட்டோ சென்சிட்டிவிட்டி, அது மட்டும் இல்லாமல் ஹியூமன் பாடி சென்சர் மூலமாக வந்து இயங்குது. இது எப்போ இயங்கும் கேட்டிங்கன்னா, எப்போ வந்து லைட் கண்டிஷன் கம்மியாக இருந்து அந்த டைமில் நீங்கள் வந்து ஒரு இடத்த விட்டு இன்னொரு இடத்துக்கு கிடக்கும்போது மட்டும் ஆன் ஆகும், மற்ற நேரத்தில் வந்து ஆன் ஆகாது. ஸோ அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து 3 AA பேட்டரிஸ் வந்து போட்டு யூஸ் பண்ண வேண்டியிருக்கும். பேட்டரி வந்து பாக்ஸில் கொடுக்க மாட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் பிரைட்னஸ் பொறுத்த 2 டிஃபரெண்டான மோட்ஸில் பயன்படுத்த முடியும்னு சொல்லியிருக்காங்க. ஒன்று 4 லூம்ஸ்லையும், 25 லூம்ஸ்லையும் வந்து பயன்படுத்தலாம் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் 2800K வரையும் வார்ம் டெம்பரேச்சர் உங்களுக்கு கிடைக்கும் சொல்லியிருக்காங்க. விலையை பொறுத்தவரையும் 599 சொல்லிட்டு இப்போ மீ.comல கிடைக்குது.
இப்போதைக்கு க்ரௌட் ஃபண்டிங்கில் இது 500 ரூபா அப்படிங்கிற விலையில் கிடச்சிட்டு இருக்கு. ஓப்போலேருந்து ரெனோ 3 ப்ரோ ஸ்மார்ட் ஃபோனோட லீக்ஸ் வந்துருக்கு. அப்படி பார்க்கும்போது இந்த ஃபோன் வந்து ஃப்ரண்ட் சைடில் வந்து பஞ்ச் ஹோல் டிஸ்பிளேயோட வருது. அதுவும் டியூவல் பஞ்ச் ஹோல் டிஸ்பிளேவாக வருது. ஒரு கேமரா இதில் 44 மெகாபிக்சல் கேமரா வரும். ரெண்டாவது கேமரா வந்து ஒரு 2 மெகாபிக்சல் டெப்த் சென்சாரும் வரும் சொல்லி எதிர்பார்க்கப்படுது. அது மட்டும் இல்லாமல் இது ஸ்னாப் டிராகனோட 730G சிப்செட்டோட வருது 5G சப்போர்ட்டோட. பேக் சைடில் நமக்கு வந்து 3 கேமரா கொடுப்பாங்க சொல்லி எதிர்பார்க்கப்படுது. 48+8+13 அப்படிங்கிற கேமராவோட வரும் சொல்லி எதிர்பார்க்கப்படுது. ஸோ இந்த ஃபோன் வந்த உடனே இதை பற்றின மேலும் பல விஷயங்களை நம்ம சேனலில் பார்க்கலாம். ஆப்பிள் இருந்து SE2 அதாவது ஆப்பிளோட 9 அப்படிங்கிற சொல்லப்படுற ஸ்மார்ட் ஃபோன் வந்து நமக்கு பிப்ரவரி மாதம் வந்து ஆரம்பிக்க போகிறதாக வந்து சொல்லியிருக்காங்க. அது வந்து மார்ச் மாதம் லான்ச் ஆகும் சொல்லியிருக்காங்க. மேலும் இந்த ஃபோனை பற்றி பேசும்போது இதில் வந்து பேக் சைடில் ஃப்ராஸ்டட் கிளாஸால் செஞ்சுருப்பாங்க. ஃப்ரண்ட் சைடில் நமக்கு வந்து வழக்கமாக வந்து பழைய ஃபோனில் SE மாடலில் பார்த்த மாதிரியே நார்மலான ஒரு குட்டி டிஸ்பிளே தான் கொடுக்க போகிறாங்க. இது 4.7 இன்ச் LCD டிஸ்பிளேயாக வரும் சொல்லி எதிர்பார்க்கப்படுது. அது மட்டும் இல்லாமல் நமக்கு ஃபேஸ் அன்லாக் கிடையாது. அதுக்கு பதிலாக முந்தி இருந்த மாதிரி ஐஃபோனில் டச் ஐடி அதாவது ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனரோட இந்த ஃபோன் வரும் எதிர்பார்க்கப்படுது. மேலும் இந்த போன்ல வந்து ஆப்பிளோட A13 பயோனிக் சிப்செட் வந்து பயன்படுத்துவாங்க அப்படின்னு நியூஸ் வருது. ஸோ இந்த போன் வரும்போது இதை பற்றின விலை மற்றும் விஷயங்களை பார்க்கலாம். ஜியோ மற்றும் ஏர்டெல் நிறுவனங்கள் வந்து எந்தெந்த ஸ்மார்ட் ஃபோன்களுக்கு அவங்களோட வாய்ஸ் ஓவர் வைஃபை சர்வீஸ் வந்து ஆக்டிவேட் பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து ஒரு லிஸ்ட் வந்து வெளியிட்டிருக்காங்க. ஸோ அதில் நிறைய ஃபோன்ஸ் இருக்குது. என்னென்ன ஃபோன் அப்படின்னு தெரியும்னு நினச்சிங்கன்னா கீழே லிங்க் கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணி என்னென்ன ஃபோன்ஸ் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் வாய்ஸ் ஓவர் வைஃபைனா என்ன அப்படிங்கிறத தெரியணும்னு நினச்சிங்கன்னா டெடிகேட்டடாக நம்ம சேனலில் வீடியோ போட்டிருக்கேன். அதோட லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஷாமிலேருந்து Mi 4C அப்படிங்கிற ரவுட்டரை இந்தியாவில் லான்ச் பண்ணியிருக்காங்க. இதோட விலை 999 அப்படிங்கிற விலையில் ஆரம்பமாகுது. இது mi.com வெப்சைட்டில் கிடைக்குது. இதில் ஸ்பெஷாலிட்டி என்ன கேட்டிங்கன்னா 64 டிவைசஸ் வரையும் அட் அ டைமில் கனெக்ட் பண்ணிக்கலாம் சொல்லியிருக்காங்க. 300 MBPS வரையும் உங்களுக்கு வந்து இதில் டவுன்லோட் ஸ்பீட் கிடைக்கும். இதில் 64 MB வரையும் DDR RAM இருக்குது. 16 MB ரோம்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். செக் பண்ணி பார்த்துக்கோங்க. சாம்சங் மொபைல் நிறுவனம் ஏற்கனவே வந்து 4915 கோடிக்கு வந்து இந்தியாவில் ஒரு மொபைல் ஃபோன் ஃபேக்ட்ரி வந்து ஆரம்பிச்சிட்டு இருக்காங்க. அது போயிட்டும் இருக்குது. இப்போ புதிதாக டிஸ்பிளே ஃபேக்ட்ரி ஒன்று கொண்டு வரதா இருக்காங்க. அதாவது ஸ்மார்ட் ஃபோன் மற்றும் LED டிஸ்பிளே மாதிரியான விஷயங்களை வந்து தயாரிக்கிற கம்பெனி வந்து இந்தியாவில் நிறுவனதாக இருக்காங்க. அதே நோய்டா டெல்லியில் இருக்கிற அதே இடத்துல வந்து கொண்டு வருவாங்க சொல்லி எதிர்பார்க்கப்படுது. இது வந்து 3500 கோடி இன்வெஸ்ட்மெண்ட்டில் வந்து இந்த ஃபேக்ட்ரி ஆரம்பிக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஃபுட் ஆர்டர் பண்ணுற ஆப்பான ஜொமேட்டோ இருக்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஊபர் ஈட்ஸ் அப்படிங்கிற பிராண்ட் இருக்கிறது தெரியும். இப்போ ஊபர் ஈட்ஸ் பிராண்டை ஜொமேட்டோ நிறுவனம் வந்து விலை கொடுத்து வாங்கிட்டதாக சொல்கிறாங்க. ஒருவேளை ஜூலை 1 2019 அப்புறம் வந்து ஊபர் ஈட்ஸில் ஏதாவது அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காக ஜொமேட்டோவாக மாறிடும் சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போதைக்கு வந்து இந்த ஊபர் ஈட்ஸோட ஷேரை பொறுத்தவரையும் 9.99% மட்டும்தான் வந்து ஓனர்ஷிப் இருக்குது. மற்ற எல்லாமே வந்து ஜொமேட்டோ நிறுவனத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆயிடுச்சு. ஸோ இதில் வந்து ஊபர் ஈட்ஸ் நிறுவனத்தை ஜொமேட்டோ வாங்கிட்டாங்க. வோடாஃபோன்லேருந்து 997 அப்படிங்கிற அன்லிமிட்டட் ப்ரீபெய்ட் பிளான் ஒன்று லான்ச் பண்ணியிருக்காங்க. இது 180 நாள் வேலிடிட்டியோட வருது. தினமும் 1.5 GB டேட்டா 100 SMS மாதிரியான ஃபீச்சரும் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அன்லிமிட்டட் காலிங் கொடுத்துருக்காங்க. இது போக வந்து இதில் அடிஷனலாக வோடாஃபோன் பிளேயோட சப்ஸ்கிரிப்ஷன், அது போக வந்து ZEE5 சப்ஸ்கிரிப்ஷன் உங்களுக்கு கிடைக்குது. இது 180 நாளுக்கு வந்து பயன்படுத்திக்கலாம். ஷாமியோட ரெட்மி கோ ஸ்மார்ட் ஃபோனோட விலை வந்து குறைஞ்சிருக்கு. அதுபடி பார்க்கும்போது முதல்ல 8 GB RAM வெர்ஷன் வந்து 4499 சொல்லி வித்துட்டு இருந்தாங்க. இப்போ 4299 ரூபாய்க்கு கிடைக்குது. அதே 16 GB வெர்ஷன் வந்து 4799 ரூபா அப்படிங்கிற விலையில் வித்துட்டு இருந்தாங்க. இது இப்போ 4499 ரூபா அப்படிங்கிற விலையில் கிடைக்குது. அமேசான் ஓனர் ஜெஃப் பெசோஸோட ஸ்மார்ட் ஃபோனை ஹேக் பண்ணிட்டதாக நியூஸ் வந்திருக்குது. இந்த ஸ்மார்ட் ஃபோனை வந்து நம்ம சவுதி அரேபியாவிலேருந்து ஹேக் பண்ணியிருக்கிறதாக நியூஸ் வந்திருக்கு. ஸோ அதை எப்படி பார்க்கும்போது வாட்ஸ்அப்பில் வந்து ஒரு மெசேஜை வந்து அனுப்பியிருக்காங்க. அந்த மெசேஜை இதை ஆக்சஸ் பண்ணுறதுனால இவங்க ஃபோன் வந்து லாக் ஆகிட்டு இந்த சவுதி அரேபியாவிலேருந்து யார் லாக் பண்ணாங்க அப்படின்னு பார்க்கும்போது அந்த அக்கௌண்ட் வந்து சவுதி அரேபியாவோட பட்டத்து மன்னரான முகமது பின் சல்மான் அவர்களின் ஃபோன் அக்கௌண்ட்லேருந்து யூஸ் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் வந்து சவுதி அரேபியா வந்து இதுக்கு மறுப்பு தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இது வந்து உண்மையிலே அவங்க அக்கௌண்ட்லேருந்து பண்ணாங்களா இல்லை வேறு யாராவது பண்ணாங்களா அப்படிங்கிறது ஒரு கேள்வியாக இருக்கு. வாட்ஸ்அப்புக்கு வந்து டார்க் மோட் அப்படிங்கிற அப்டேட் வந்து தெரியும். ஸோ இது எப்படி பண்ணணும் அப்படிங்கிற டெடிகேட்டட் வீடியோ நம்ம சேனலில் போட்டிருக்கோம். ஒருவேளை செக் பண்ணலாம், லிங்க்ஸ் கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குற செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ வாட்ஸ்அப்பை தொடர்ந்து ஃபேஸ்புக்லேயும் இந்த அப்டேட் வரும் சொல்லி எதிர்பார்க்கப்படுது. ஸோ ஃபேஸ்புக்கில் இது வந்ததுக்கப்புறம் அதை எப்படி அப்டேட் பண்ணணும் அப்படிங்கிற டெடிகேட்டட் வீடியோ நம்ம சேனலில். வாட்ஸ்அப் அப்ளிகேஷன் வந்து 5 பில்லியன் டவுன்லோட்ஸை தாண்டி வந்து கூகுள் ப்ளே ஸ்டோரில் போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி அஃபிஷியலாக வாட்ஸ்அப் நிறுவனம் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ரெட்மி K20 ஸ்மார்ட் ஃபோனில் வந்து 6 GB RAM 64 GB வேரியண்ட்டோட விலை வந்து 25999 லான்ச் பண்ணாங்க. இப்போ 1000 ரூபா விலை குறைஞ்சி 24999 ரூபாய் கொடுக்குறாங்க. அது வந்து டாப் அண்ட் மாடல், அதாவது நமக்கு 8 GB RAM 250 GB வேரியண்ட் வந்து 28999 சொல்லி கொடுத்துட்டு இருந்தாங்க. இப்போ 1000 ரூபா விலை குறைஞ்சி 27999 ரூபாய்க்கு கிடைக்குது. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வாரம் டெக் இன் தமிழ் நியூஸ் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சது மறக்காம லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் மற்றும் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கம் பெல் ஐக்கனையும் பிரஸ் பண்ணுங்கள். மேலும் படம் இருக்குது நான் டெக் இன் தமிழுக்காக மற்றொரு சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.